ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 583 பார்ட் 2. ஓபன் பண்ணா அந்த வில்ல பழுக நம்ம ஆளுகளை வெட்டிட்டு வந்தானுல்ல, இடையில இந்த புருஷங்கள்லாம் வந்து நின்னதுனால அவங்கள பிடிக்க முடியல. அதனாலேயே அவங்களுக்கு செம்ம காண்டு. இதுல இன்னொரு பஞ்சாயத்து என்னன்னா, இந்த குழந்தைங்க அவங்க கூட போயிடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப மோசமான ஆளுங்க, அவங்க பக்கத்துல போக கூடாது, தள்ளி வாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவானுங்க. ஆனா இந்த குழந்தைகளுக்கு அவங்கள பார்த்தா என்ன மோசமானவங்க மாதிரியா தெரிஞ்சது இல்லையே, ஜாலியா விளையாண்டாங்களே. அதை சொன்னா இல்ல 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 அவங்க உங்களை ஏமாத்துறாங்க, அவங்க நல்லவங்களே கிடையாது, கொடூரமானவங்க, கொஞ்சம் விட்டுருந்தா அவங்க எல்லாத்தையுமே ஏதாச்சும் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி பயங்கரமா மிரட்டுவானுங்க. குழந்தைகளும் அவங்க இப்படி இருந்தாங்க அப்படி இருந்தாங்க சொல்லி அவங்க அங்க அடையாளத்தெல்லாம் சொன்ன உடனே, நீங்க ஒன்னும் பயப்பட வேண்டாம், நாங்க உங்களை பத்திரமா பாத்துக்கிறோம், ஏன்னா நீங்க எல்லாருமே உடல்நிலை சரியில்லாதவங்க, நீங்க மத்தவங்க கூட எல்லாம் இப்படி பழகினா அது உங்களுக்கு தான் நல்லது இல்ல, அதனால நாங்க என்ன பண்ணுவோம் மாமா, எங்களோட கிளவுடு கன்னை யூஸ் பண்ணி உங்க எல்லாத்தையுமே தூங்க வைக்க போறோம், நீங்களும் கம்முன்னு சத்தம் போடாம அமைதியா தூங்கணும், ஓகேவா அப்படின்னு அழகா அந்த குழந்தைகிட்ட பேசுவானுங்க. ஆனா அவங்களுக்கு நம்மளுக்கு மேலதான் ஒரு கண்ணு, நம்மளை எப்படியாச்சும் காப்பாத்தி கூப்பிட்டு போயிட மாட்டாங்களான்னு. அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த தடிமாட்டு பயிலுக கையில பெரிய பெரிய கன்னோட பயங்கரமா வருவானுங்க. அதை பார்க்கும் போதே குழந்தைகளுக்கு கொஞ்சம் பீதியா தான் இருக்கும். அதுக்கப்புறம் அவனுங்க கன்னை யூஸ் பண்ணி புகையை கிளப்பி விடுவானுங்க. அவ்வளவு நேரம் பளீர்னு இருந்த அந்த ரூம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா புகை மண்டலமா மாறும். அது வேற ஒண்ணும் இல்ல, ஸ்லீப்பிங் கேஸ் தான். அப்ப நம்ம ஆளுக ஓடிட்டு இருக்கத பாப்பாங்களா, உடனே அவங்களுக்கு அழுக வந்து, ப்ளீஸ் நில்லுங்க, நாங்களும் வீட்டுக்கு போனோம், எங்களையும் கூட்டு போங்க, எங்களுக்கு இங்க இருக்க பிடிக்கலன்னு சொல்லிட்டு வேக வேகமா நம்ம ஆளுக பின்னாடியே ஓட ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப என்னன்னா அவங்களுக்கு இந்த இடத்தை விட்டு வெளியில போகணுமாமா, அதனால ப்ளீஸ் எங்களை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கதறுவாங்க. ஆனா நமி அவ பாட்டுக்கு ஓடிட்டே தான் இருப்பான். பின்னாடி வேற இவனுங்க வார்னிங் கொடுத்துக்கிட்டே வருவானுங்க, குழந்தைகளா ஒழுங்கா நில்லுங்க, அவங்க பின்னாடி எல்லாம் போக கூடாது, போனா உங்களுக்கு தான் ஆபத்து அப்படி இப்படின்னு மிரட்டின உடனே நமிக்கும் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா இவன் நின்னான்னா அவனுக்கு பிடிச்சுக்குவானுங்க, அதுக்கப்புறம் தப்பிக்க முடியுமாங்கிறது டவுட் தான். அதனால உங்க எல்லாத்தையும் காப்பாத்திட்டு இருக்க முடியாது, நீ மன்னிச்சிருங்க, நான் இப்போதைக்கு தப்பிக்கணும்னு மனசை கல்லாக்கிக்கிட்டு அங்க இருந்து அடிச்சு புரண்டு ஓடுவாங்க. ஆனா அந்த குழந்தைகளுக்கு இன்னுமே நம்மளுக்கு மேல நம்பிக்கை இருக்குது, அதனாலேயே விடாம வெட்டிட்டு வருவாங்க. சாப்பருக்கெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமாயிரும், பேசாம அவங்கள நம்ம கூட கூட்டு போலாம், ஏன் இந்த மாதிரி பண்றீங்கன்னு கேட்டா இப்ப இருக்கிற நிலைமைக்கு அவங்களை எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியல. ரெண்டாவது இங்க ஏகப்பட்ட குழந்தைங்க இருக்காங்க, சின்ன குழந்தைகளா இருந்தா பரவாயில்ல, எல்லாம் பெரிய பெரிய சைஸ்ல இருக்காங்க, அதனால காப்பாத்துறதெல்லாம் கஷ்டங்கிற மாதிரி சொல்லிட்டு பாவம் இவங்களுக்கு ஏதோ பெரிய பிரச்சனை நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பிராங்கி தேம்பி தேம்பி அழுவான். அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு பின்னாடி ஓடி வந்து பார்த்துட்டாங்க, ஆனா அதுக்கு மேல ஓட முடியல, பயங்கரமா மூச்சு வாங்குது. நம்ம ஆளுக திரும்புற மாதிரியே இல்ல. உடனே அவங்க கதறி கதறி அழுது, இப்ப இல்லன்னா பரவாயில்ல அப்புறமேட்டு வந்தாச்சு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அழுவாங்களா. நமிக்கு அது ரொம்ப கஷ்டமா போயிடும். அது மட்டும் இல்லாம ஒருத்தர் என்ன சொல்லி அழுவானா, எனக்கு நல்லா தெரியும் இந்த ஐலாண்டுக்கு வெளியில யாருமே இல்லன்னு, அப்படி இருந்திருந்தா கண்டிப்பா எங்களை காப்பாத்த வந்திருப்பாங்க, ஆனா எனக்கு எங்க அம்மா அப்பாவை எப்படியாச்சும் பார்க்கணும், தயவு செஞ்சு திரும்பி வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க சிஸ்டர்னு சொல்லி நம்ம நமியை பார்த்து சொன்ன உடனே அவளுக்கு ரொம்ப டச்சிங் ஆயிரும். இந்த பொண்ணு மட்டும் இல்ல, அங்க இருக்க எல்லாருமே அழுவாங்க. சொல்ல போனா அந்த கை குழந்தை கூட அழுதுகிட்டு இருக்கும். இதையெல்லாம் கேட்ட நமி அப்படியே உறைஞ்சு போய் நிப்பா. இந்த ஒண்ணும் தெரியாத பச்சை குழந்தைகளை அந்த தடிமாட்டு பயலுகிட்ட விட்டுட்டு போனா கண்டிப்பா இவங்க படாத பாடுபடுவாங்க. இவங்க கூட விளையாண்டப்போ எவ்வளவு ஜாலியா இருந்தாங்க, ஆனா இப்போ இவ்வளவு கஷ்டப்பட்டு அழுகுறாங்கன்னா அப்படின்னா அவங்க அவங்களுக்குள்ள அவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அவ்வளவுதான். நமி அப்படியே ஒரு செகண்ட் அவங்கள திரும்பி பாப்பா. பார்த்தா அழுத மேனிக்கு நம்ம ஆளுகளை பார்த்துட்டு பாவமா நிப்பாங்க. வேண்டாம், வேண்டவே வேண்டாம், இனிமே டிவிங்களை இங்க விட்டுட்டு போகவே வேண்டாம், காப்பாத்தலான்னு முடிவு பண்ணிட்டேன்பா. உடனே சஞ்சய் பார்த்துட்டு, என்ன நம்பி உளறிட்டு இருக்க, மேபி இது ஹாஸ்பிட்டலா கூட இருக்கலாம், அவங்களுக்கு தான் உடம்பு சரியில்லைன்னு ஒருத்தன் சொன்னானே, சொல்ல போனா அவங்கள காப்பாத்தனா கரெக்டா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது, இப்ப தானே அவங்க எல்லாத்தையுமே மீட் பண்ணோம், இங்க என்ன நடக்குதுன்னு எதையுமே தெரிஞ்சுக்காம இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது, அது மட்டும் இல்லாம இது நம்ம வேலையே கிடையாது, வா போகலாம், தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் மூக்க நுழைக்காதேன்பா. ஆனா நமி நீ என்ன சொல்றேன்னு எனக்கு நல்லாவே புரியுது, ஆனா இப்படி அழுதுகிட்டு இருக்க குழந்தைகளுக்கு என்னால ஹெல்ப் பண்ணாமலாம் வர முடியாது, நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்றோம்னு சொல்லுவா. உடனே அந்த புருஷங்க எல்லாத்துக்குமே செம ஹாப்பி. சொல்ல போனா அழுதுகிட்டு இருந்த அந்த கை குழந்தை கூட அழுகைய ஸ்டாப் பண்ணிடும்னா பாத்துக்கங்களேன். அந்த டைம் சஞ்சி டெரரா லுக் விட்டு அப்படியே அந்த சிகரெட் எடுத்து வாயில வைப்பான். அப்பவே தெரிஞ்சு போச்சு பைய களத்துல இறங்கிட்டான்னு. இங்க இவனுங்க எல்லாம் அடிச்சு புரண்டு வருவானுங்க. அந்த குழந்தைங்க யாரையுமே வெளியில விட்டுற கூடாது, எப்படியாச்சும் அவங்கள தடுக்கணும்னு. இவனுங்க எதுவுமே பண்ணாம விட்டா கண்டிப்பா அவங்களோட அவங்க தப்பிச்சு போயிருவாங்கன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு முன்னாடியாச்சும் நம்ம ஆளுல சுட்டா குழந்தைங்க மேல பற்றும், அப்படி பட்டா மாஸ்டர் திட்டுவாருன்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. ஆனா அவங்க தப்பிச்சு போறதுக்கு பதிலா அவங்கள சுட்டு இங்கேயே புடிச்சு வைக்கிறது எவ்வளவோ பெட்டர்னு சொல்லி கூட பிளான் பண்ணி எய்ம் பண்ணிடுவானுங்க. அவ்வளவுதான். நமியும் சரி அந்த குழந்தைகளும் சரி எல்லாம் பயங்கரமா பீதி ஆயிருவாங்க. ஐயோ நம்மள சுட போறாங்களேன்னு. அதுலயும் சில பல குழந்தைகள்லாம் அடிச்சு புரண்டு ஓடும். நமி எப்படியாச்சும் இவங்களை காப்பாத்திடலாம்னு சொல்லிட்டு கேப்ல எல்லாம் புந்து ஓடி வருவா. அப்படி வந்து தடுக்கிறதுக்கு முன்னாடி அவளை கிராஸ் பண்ணிட்டு ஒரு நெருப்பு ஒண்ணு பிச்சுக்கிட்டு போகும். அது மட்டும் இல்லாம ஒரு நெருப்பு சூறாவளி அந்த இடத்துல சுத்தும். யாராதுன்னு பார்த்தா நம்ம சஞ்சி கொக்கா மக்கா வேற லெவல்ல சுத்திட்டு வந்து நிப்பான். அவனை பார்த்தவனதான் 50 பேத்துக்கும் உயிரே வரும். அதுக்கப்புறம் சொல்லிட்டி அடிப்பான் பாருங்க.
பாருங்க அடி, உங்க வீட்டு அடி எங்க வீட்டு அடி இல்ல, ஊடு கட்டி அடிப்பான். அவன் அடிக்கிறத பார்த்துட்டு அந்த குழந்தைங்க எல்லாருமே சந்தோஷமா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் அந்த சாமுராயே பார்த்துட்டு அசந்துருவான், என்ன இவன் இவ்வளவு ஸ்ட்ராங்கான்னு. அடுத்து நம்ம சாப்பர் ஒரு சைடு இறங்கி சும்மா சொல்லிட்டு எல்லாத்தையும் பொழந்து கட்டுவான். வாவ் சூப்பர்னு குழந்தைங்க பார்த்து ரசிக்க ஆரம்பிச்சிரும். ஏன்னா அவன் உருவத்தை மாத்தி அட்டாக் பண்ணிட்டு இருக்கான்ல. அவன் அப்படின்னா பிராங்கி என்ன சும்மா அடிப்பான், கைய வச்சு ஒரு குத்து சங்கிலியோட பிச்சுக்கிட்டு போவோம். சொல்ல போனா பிராங்கிக்கெல்லாம் தனியா ஒரு ஃபேன் பேஸே இருக்காங்க. இப்படி எல்லாத்தையும் அடி 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 அடின்னு அடிச்சு அங்க இருக்கிற செவரு நொறுங்குற அளவுக்கு அடிச்சதை பார்த்த உடனே மத்தவங்க எல்லாம் பீதி ஆயிருவானுங்க. இப்ப அந்த குழந்தைகளுக்கு சப்போர்ட்டா நம்மளுக்கு இருக்காங்க. கிட்டக்க நெருங்க கூட முடியாது, வந்து பாருங்கடா வெளுத்துறோங்கிற மாதிரி சொல்லி போஸ்ட் கொடுப்பாங்க. ஆனா சஞ்சி ஒரு மேட்டர் மட்டும் தெளிவா சொல்லிடுவான். என்னன்னா அவன் இப்ப சண்டை போட்டு காப்பாத்துறது அந்த குழந்தைகளுக்காக எல்லாம் இல்ல, நமி கேட்டதால பண்ணான். அவன் இன்னும் குழந்தைங்க கிட்ட மட்டும் கைண்டா இருக்கா. அந்த விஷயம் அவனுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்குதாமா. அதனால அவளுக்கு எந்த ஒரு பஞ்சாயத்து வந்துடக்கூடாதுன்னு அவளையும் அவளுக்கு பாதுகாப்பா சாப்பரையும் அந்த குழந்தைகளையும் கூப்பிட்டுக்கிட்டு இங்க இருந்து கிளம்ப சொல்லுவான். ஏன்னா இவன் இங்க இருந்து இவங்க எல்லாத்தையுமே தடுக்க போறானாமா. உடனே அந்த குழந்தைகள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா தேங்க்ஸ் சஞ்சி தேங்க்ஸ் வாங்கி அவசரப்பட்டு வாய விடக்கூடாது, நான் இந்த ஹெல்ப் எல்லாம் பண்றது நமி கேட்டதுக்காக மட்டும்தான், அவன் மட்டும் இல்லன்னா உங்களை பத்தி நல்லா கவலையே பட மாட்டேன், என் பாட்டுக்கு போய்கிட்டே இருந்திருப்பேன். பரவாயில்ல, ஆனா ரொம்ப ரொம்ப தேங்க்யூ செஞ்சுப்பாங்க. ஐயோ வெட்டி டைலாக் அடிச்சுட்டு இருக்காம ஒழுங்கா இங்க இருந்து கிளம்புற வழிய பாருங்க, ஏம்ல சீனை வாங்குறீங்கன்னு கத்துவான். வாங்க 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 போலான்னு சொல்லி எல்லாம் வேகமா கிளம்பிடுவாங்க. இங்க இவனு எல்லாருமே விடக்கூடாதுங்கிற மாதிரி வெறியோட நின்றுட்டு இருப்பானுங்களா. சஞ்சி பிராங்கி கிட்ட நீ இருக்கணும்னு அவசியம் இல்ல, நீ கிளம்புறீனா கிளம்பு, நான் இவங்களை பாத்துக்கிறேன்பா, என்னோட ஃபேன்ஸை நான் தானப்பா பத்திரமா பாத்துக்கணும், என்னால மட்டும் எப்படி போக முடியும், சண்டை போட்டு பொழந்து கட்டுவோம் அப்படின்ட்டு ரெண்டு பேருமே சும்மா கொல்லா மாசா போஸ்ட் கொடுத்து நிப்பானுங்க. இனி இவனுங்களை தாண்டி அவனுங்க என்ன பண்ண போறானுங்கன்னு தெரியல. அதே நேரம் இங்க நம்ம புரூக்க காட்டுறாங்க, அவனோட தான் பயங்கரமான அலும்பு. அவன் ஸ்னோ ஸ்னோ ஸ்னோ, வெள்ளை கலரு ஸ்னோ, என் பல்லு கலரு ஸ்னோ, என் எலும்பு கலரும் அதானே அப்படின்ட்டு ஜாலியா ஸ்னோவை உருட்டி விளையாண்டுட்டு இருப்பான். என்னன்னா தலைவருக்கு போர் அடிக்குதாமா. சோ டைம் பாஸ் பண்றதுக்காக இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கான். ரோபின் இவனை பத்திரமா கப்பலையே வெயிட் பண்ண சொன்னால அவங்க வர்றதுக்கு ரொம்ப டிலே ஆச்சுன்னு சொல்லி இப்படி தலைவர் ஸ்னோமேன் செஞ்சு விளையாண்டுட்டு இருக்காரு. இப்படி நம்மளால ஜாலியா பொம்மை எல்லாம் செஞ்சு விளையாண்டுட்டு இருக்கும் போது திடீர்னு எவனோ ஒருத்தன் கத்திய வச்சு கண்டமேனிக்கு அட்டாக் பண்ணுவான். சுத்தி முத்தி பார்த்தா யாருமே இல்ல. ஆனா அவன் பொம்மை எல்லாத்தையுமே வெட்டி வீசினதை பார்த்துட்டு அவனுக்கு கொல்ல காண்டாயி அப்புன்னு அவனோட கத்திய வச்சு தடுத்து, யாரா நீ ஏன் ஸ்னோமேன்ஸியா அட்டாக் பண்ணிட்டியான்னு கொலைவெறியோட லுக் விட்டா பயலுக்கு பயங்கரமான ஷாக்கு. என்னன்னா அவனை அட்டாக் பண்றது வெறும் பாதி பாடி, அப்பர் பார்ட்டும் இல்ல லோவர் பார்ட்டும் இல்ல, மிடில் பார்ட் மட்டும் தான் இருக்குது. இதுதான் அந்த மிச்ச பாடி. அத பார்த்துட்டு பீதி ஆகி ஐயோ பிசாஷின்னு சொல்லி நம்மாடு தொண்டையிலேயே கத்துறதோட இந்த எபிசோடுக்கு எண்ட் கார்டு போட்டு முடிக்கிறாங்க.